ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 34 இன்ச் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த 34 இன்ச் ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணி கட்டிங் வீடியோ தான் போட போறோம். நம்ம ப்ளவுஸோட சைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. எப்படின்னா இங்க நம்ம ப்ளவுஸ் இந்த மாதிரி சமமா போட்டுட்டு இங்க கையும் உடம்பு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ப்ளவுஸை சமமா வச்சுட்டு நீங்க இந்த கை இருக்கு இல்லையா, இங்க இருந்து இது வரையும், அதாவது லெஃப்ட் சைடு கை ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுல இருந்து இது வரையும் எவ்வளவு அளவு இருக்குன்னு எடுத்துக்கோங்க. கழுத்தெல்லாம் நேரம் இழுத்து விட்டுட்டு இங்க இருந்து நீங்க டேப்பை வச்சு அளந்து எடுத்துக்கோங்க. பாத்தீங்க அப்படின்னா 18 இன்ச் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த ஹூக் பட்டி வரையும் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. 7 இன்ச் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பாக்கொக்கில இருந்து பின்னாடி திருப்பி விட்டு பாத்துக்கோங்க எங்கன வச்சிருக்காங்கன்னு. அதே மாதிரி அதுல இருந்து இந்த கை இருக்கு இல்லையா, இந்த ஜாயின் பண்ணிருக்கோம்ல, இது வரையும் எத்தனை இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப எவ்வளவு எடுத்தோம்? 18. இப்ப இங்க இருந்து 7 எடுத்தோம், இங்க இருந்து 8 இன்ச் எடுத்தோம். இது மூணையும் டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா 34 இன்ச் நமக்கு வரும். உங்களுக்கு 33 இன்ச் வருது. 33 இன்ச் வந்தாலும் நீங்க 34 இன்ச் வந்து கணக்குல எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி தான் நம்ம பிளவுஸோட சைஸை வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க கிளாத் எடுத்துக்கோங்க. 1 மீட்டருக்கு கிளாத் எடுத்துக்கோங்க. 1 மீட்டர் இல்லை அப்படின்னா 90 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி சைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா சைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப எப்பயுமே நம்ம இங்க வந்து ரைட் சைடு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிளாத்தை போட்டுட்டு ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்து ஓப்பன் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரைட் சைடு எடுக்கிறேன். இப்ப எப்பயுமே இங்க வந்து 2 இன்ச்சு நீங்க விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும். இப்ப 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்போ கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு இப்ப நமக்கு பிளவுஸோட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 34 இன்ச். இப்ப இந்த 34 இன்ச்சை எப்படி நம்ம மார்க் பண்ணணும்னு பார்க்கலாம். 34 இன்ச்சை நீங்க பாதியா எடுத்துக்கோங்க. 34 இன்ச்சை பாதியா எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேப்பை இங்க இருந்து 34 இன்ச்ல வச்சுட்டு இந்த மாதிரி பாதியா எடுத்துக்கோங்க. இப்ப பாதியா எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு ஷேட் கிடைக்கும். இப்ப 17 இன்ச் இருக்கு. இந்த 17 இன்ச்சை மறுபடியும் 2ஆ பிரிச்சுக்கோங்க. இப்ப 2ஆ பிரிச்சிங்க அப்படின்னா 8.5 இன்ச் வருது. இப்ப நம்ம 8.5 இன்ச் தேவை, சரியா? இப்ப நம்ம வந்து 34 இன்ச்சை 4ஆ பிரிச்சிருக்கோம். 4ஆ பிரிச்சோம் அப்படின்னா 8.5 இன்ச் கிடைச்சிருக்கு. இந்த 8.5 இன்ச்சை நீங்க வச்சுக்கோங்க. இப்ப வச்சுட்டீங்க அப்படின்னா 8.5 இன்ச் நம்ம கரெக்டா வச்சாச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. 8.5 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் தள்ளி மார்க் பண்ணுங்க. ஏன் இந்த 1/2 இன்ச் அப்படின்னா நம்ம இந்த சைடு டாட் பிடிப்போம் இல்லையா பேக்ல, அதுக்காக 1/2 இன்ச் வந்து நம்ம விடுறோம். அதுக்காக 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. 1/2 இன்ச் விட்டாச்சு. இப்போ நம்ம பிளவுஸோட ஹைட் வந்து நம்ம நோட் பண்ணி மார்க் பண்ணலாம். அதே மாதிரி அளவு பிளவுஸ் எடுத்துட்டு அளவு பிளவுஸை நல்லா சமமா வச்சுக்கோங்க. ஷோல்டர் ரெண்டையும் ஒன்று போல வச்சுக்கோங்க. கீழே அதே மாதிரி நல்லா அந்த முதுகு இறக்கம் இருக்கு இல்லையா, அங்க அந்த இதெல்லாம் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இடுப்பு இறக்கத்தை இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு கரெக்டா இங்க இருந்து நீங்க அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டா 13 இன்ச் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதுல கரெக்டா 13 இன்ச் இருக்கு. இப்ப 13 இன்ச்சை நீங்க இந்த மாதிரி கரெக்டா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 13 இன்ச் இந்த இடத்துல மட்டும் மார்க் பண்ணிடாம ஒரு இன்ச் தள்ளி மறுபடியும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போடும்போது நமக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி கோடு போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக நீங்க மார்க் பண்ணிட்டு மறுபடியும் கோடு போட்டுக்கோங்க. இது வந்து ரெடி அளவு, இது தையலுக்காக 1/2 இன்ச் ஷோல்டருக்கு விட்டுருக்கோம். இப்ப நம்ம கழுத்தோட இறக்கம், இந்த கழுத்தோட இறக்கம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். இந்த கழுத்தோட இறக்கத்தை நம்ம நோட் பண்ணி மார்க் பண்ணிட்டாலே நம்ம கழுத்தோட உயரம் வந்து நம்ம தேவையில்லைங்க. நீங்க ஈஸியான மெத்தட்ல கழுத்தோட இறக்கத்தை மட்டும் நீங்க அளவு பிளவுஸ்ல நோட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து கழுத்தோட உயரத்தை வந்து இந்த மாதிரி அளந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். அதனால கழுத்து இறக்கத்தை எடுத்துட்டீங்கன்னா நமக்கு உயரம் ஈஸியாயிரும். இந்த மாதிரி பிளவுஸ் எடுத்துட்டு கரெக்டா அந்த கழுத்துல இருந்து கீழே வரையும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 5 இன்ச் இருக்கு. அதே மாதிரி அந்த 5 இன்ச்சை இந்த இடத்துல வச்சுட்டு நீங்க ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அளவு பிளவுஸ் வச்சு இந்த 5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இங்க இருந்து இதுகிட்ட கரெக்டா அந்த கழுத்து இறக்கத்தை வச்சுக்கோங்க.
வச்சுட்டு இந்த மாதிரி இந்த வளைவெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வச்சுட்டு இந்த இடத்துல ரஃப்பா ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, கழுத்தோட அகலத்த வந்து நம்ம அளந்துக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப கழுத்தோட அகலத்த வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுலேருந்து எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 3 இன்ச் இருக்கு. எல்லாருக்குமே கழுத்தோட அகலம் 3 இன்ச் கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப லீனா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு 2 1/4 இன்ச் வச்சுக்கோங்க. இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இறக்கத்துலருந்து அதே மாதிரி 3 இன்ச் அகலம் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல அந்த 3 இன்ச்ச மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கோடு போடும்போது உங்களுக்கு ஒண்ணு போல இருக்கும். அதே மாதிரி இங்க நீங்க மார்க் பண்ணீங்க இல்லையா? இது 2யும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம், இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த நுனி பகுதிய வச்சு நீங்க அந்த கர்வ் வரைஞ்சுக்கோங்க. இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கர்வ் வரைஞ்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு கையிலேயே கூட ஈஸியா வரைய வரும்னா, நீங்க கையிலேயே கூட 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்ப ஷோல்டர் அளந்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. இப்ப ஷோல்டரோட அகலத்த அளந்துக்கலாம். ஷோல்டர் அகலம் நீங்க அளந்து எடுக்கும்போதும், பேக் சைடு அதாவது பேக் சைடு திருப்பி அளந்து எடுக்கிற மாதிரி வைங்க. ஃப்ரண்ட்ல வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து உள்ளடக்கி வெட்டியிருப்போம். அதனால இந்த சைடு எடுக்காதீங்க. எப்பயுமே பேக் சைடு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஷோல்டர் அகலம். பார்த்தீங்க அப்படின்னா 2 1/4 இன்ச் இருக்கு. நீங்க அதே மாதிரி 2 1/4 இன்ச்ச மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப 2 1/4 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு அந்த 2 1/4 இன்ச் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரஃப்பா கோடு போட்டாச்சு. இத இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப ஜாயின் பண்ணியாச்சு. இந்த சைடு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விடணும். கையும் உடம்பும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக இந்த 1/2 இன்ச். இந்த 1/2 இன்ச் விட்டுட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்ப அவ்வளோதாங்க இதுல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆர்ம் ஹோலோட அளவு தான் மார்க் பண்ண போறோம். இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த சைடு அதாவது பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடு இந்த ஸ்லீவும் இந்த உடம்பும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல கரெக்ட்டா இந்த மாதிரி கை வச்சு புடிச்சுக்கோங்க. புடிச்சுட்டு அதே மாதிரி இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. நல்லா துணி சுருங்கி இருந்துச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு அளவு ப்ளவுஸ் வந்து நல்லா தேய்ச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அளவ எடுங்க. இப்ப இந்த மாதிரி எடுத்துட்டு, கரெக்ட்டா அந்த கை ஜாயின் பண்ணியிருக்காங்களே, இங்க இருந்து இடுப்பு வரையும் எவ்வளோ உயரம் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 7 1/2 இன்ச் இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அத எடுத்துக்கோங்க. 7 1/2 இன்ச்ச இந்த மாதிரி நம்ம இங்க 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா? இதுலருந்து இந்த 7 1/2 இன்ச் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. டேப்ப ஸ்ட்ரெயிட்டா வச்சு நீங்க போட்டுக்கோங்க. கொஞ்சம் இப்படி முன்ன பின்ன வந்துட்டா கூட நமக்கு இங்க வந்து அளவு மாறிரும். எனக்கு நேரம் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இங்கேயும் இதுக்கும் உள்ள தூரத்த வந்து அகலத்த வந்து அளந்துக்கோங்க. இப்ப இதுக்கும் உள்ள அகலம் வந்து 9 இன்ச். அதே மாதிரி நீங்க நோட் பண்ணீங்க இல்லையா? அதுலயும் 9 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 9 1/2 இன்ச் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டேப்ப 9 இன்ச் கிட்ட வச்சுட்டு நீங்க நோட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப அப்படியே ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இங்க நம்ம 7 1/2 இன்ச் ரெடி அளவு மட்டும் தான் எடுத்திருக்கோம். 1/2 இன்ச் இன்னும் விடல. அதே மாதிரி இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு 7 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்ப இத ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறம், நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் விடுவோம் இல்லையா? இங்க கையும் உடம்பும் ஜாயின் பண்றதுக்கு. தையலுக்காக 1/2 இன்ச் விடுறதுக்காக இங்க ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க 1/2 இன்ச் வந்து ரெடி அளவு மார்க் பண்ணதுக்கப்புறம் மார்க் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஞாபகமா இருக்கும். இல்ல அப்படின்னா சிலர் மறந்துருவீங்க. 1/2 இன்ச் தையலுக்காக விடுறதுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ணி எப்பயுமே பழகுங்க. இப்ப மார்க் பண்ணி விட்டதுக்கப்புறம், இங்க 2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லையா? அதுக்காக 2 இன்ச் விட்டுக்கோங்க. இப்ப 2 இன்ச் விட்டதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்ப இத ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப அவ்வளோதாங்க. இப்ப கர்வ் மட்டும் நம்ம வரைஞ்சிடலாம். கர்வ் வரையறதுக்கு நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் 1 1/4 இன்ச் எல்லாருக்குமே கரெக்ட்டா இருக்கும். நீங்க 1 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப மார்க் பண்ணதுக்கப்புறம் கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கர்வ் ஸ்கேல் எடுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க இங்க இருந்து இதுவரையும் ஒரு 2 இன்ச் இல்ல 2 1/2 இன்ச் இந்த மாதிரி ரஃப்பா மார்க் பண்ணி விட்டுட்டு 2 இன்ச் இல்ல 2 1/2 இன்ச் விட்டுட்டு தான் நீங்க அந்த கர்வே எடுக்கணும். கரெக்ட்டா ஸ்கேல இந்த 2 இன்ச்ல படுற மாதிரியும், இங்க நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துட்ட இந்த ஸ்கேல் வந்து முடியிற மாதிரியும் பார்த்துக்கோங்க.
நீங்க கையில எடுத்தாலும் 2.5 இன்ச் விட்டுட்டு இங்க இருந்து இதுக்குள்ள முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப இங்கேயும் இந்த இடத்துலயும் 2 ரெடி அளவு இருக்கு இல்லையா, இதுகிட்ட சின்னதா அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. அர்க்காத் பண்றது நம்ம வந்து மார்க் அழிஞ்சாலும் நமக்கு வந்து அர்க்காத்தை வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அர்க்காத்தை வச்சு நம்ம மடிச்சு வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் எடுக்கலாம். இப்போ இங்கே வந்து பேக் கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஸ்லீவுக்கும் அது மாதிரி கிளாத் ஒன்று போல இல்லை அப்படின்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபோல்டிங் பண்ண மாதிரி இருக்கு, நம்ம அப்படியே வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு, எந்த மாற்றமும் நம்ம பண்ணலை. இப்போ மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 4ஆ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தையலுக்காக விடுவோம் இல்லையா, இது நார்மல் ப்ளவுஸ்னால நான் 1.25 இன்ச் விடுறேன். நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா 1/2 இன்ச் விட்டாலே உங்களுக்கு போதும். இந்த 1.25 இன்ச்சை வந்து நான் எம்மிங் பண்ணணும். 1/2 இன்ச் வந்து மடிச்சு அடிச்சுட்டு 1 இன்ச்சை வந்து எம்மிங் பண்ணுறதுக்காக நான் 1.25 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ மார்க் பண்ணியாச்சு. நீங்கள் 1/2 இன்ச் லைனிங் தான் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் இங்கே ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஸ்லீவோட அகலத்தை நல்லா அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இங்கே இதுலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு அளந்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச் இருக்கு. இந்த 5.25 இன்ச்சை இந்த மாதிரி அதே மாதிரி கீழே நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நோட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவோட லென்த்து தான் நம்ம நோட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் எடுக்கிறாந்தாலும் நீங்கள் பேக் சைடு, அதாவது பேக் சைடு இருக்கு இல்லையா, இது வந்து பேக் சைடு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த சைடு எடுக்கும்போது கிளாத் வந்து நம்ம உள்ளடக்கி வெட்டி தான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அதனால நமக்கு அந்த அளவு வந்துடும். நீங்கள் எப்போ ஸ்லீவ் வந்து ஸ்லீவோட உயரமோ இல்லை இந்த மாதிரி ஸ்லீவோட ஆம்ஹோல் மார்க் பண்ணுறா இருந்தாலும் நீங்கள் வந்து பேக் சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துட்டு இங்கே இருக்கு இல்லையா, உடம்பு ஸ்லீவும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கோட்டை கரெக்டாக அந்த மாதிரி சென்டரில், அதாவது ஷோல்டரும் வருது பார்த்தீங்களா, அந்த சென்டரில் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இங்க இருந்து மேலே ஸ்லீவோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச் இருக்கு. நீங்கள் அதே மாதிரி 6.25 இன்ச்சை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி அதே 6.25 இன்ச்சை நோட் பண்ணிட்டு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விடணும். இந்த மாதிரி 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு இந்த சைடு வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ ஆம்கோலோட லென்த்து தான் நம்ம நோட் பண்ண போகிறோம். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஆம்கோல் லென்த் வந்து நம்ம நோட் பண்ணும்போது நம்ம இங்கே ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து ஒரு 5 இன்ச் மட்டும் உயரம் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுக்க வேணாம், ஒரு 1/2 இன்ச் மட்டும் உயரம் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து எந்த ப்ளவுஸோட அளவாக இருந்தாலும் ஒரு 5 இன்ச் எடுத்துக்கோங்க உயரம். அதில் சும்மா ரஃப்பாக அந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸில் சொல்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த 5 இன்ச்சில் எவ்வளோ அகலம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச் இருக்குது. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. இப்போ அந்த 6 இன்ச்சோட 1.5 இன்ச் நம்ம வந்து கூட்டிக்கணும். எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் ஸ்லீவோட உயரம் இருக்கு இல்லையா, அதில் அதோட அகலம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச் இருந்துச்சு. 5 இன்ச்சில் 6 இன்ச் அகலம் எடுத்து அந்த அகலத்துலேருந்து 1.5 இன்ச் வந்து நம்ம கூட்டிக்கணும். இப்போ 1.5 இன்ச் கூட்டினீங்க அப்படின்னா 7.5 இன்ச். இப்போ இந்த ப்ளவுஸோட ஆம்ஹோல் லென்த் வந்து 7.5 இன்ச். இப்போ 7.5 இன்ச் நம்ம இங்கேருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் அளந்து பார்ப்போமா, அதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு. நார்மலாக எல்லாரும் இந்த மாதிரி தான் வச்சு மார்க் பண்ணுவீங்க. இனிமேல் இந்த மாதிரி நோட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7.5 இன்ச் கரெக்டாக இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கேயும் ஆம்போல் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இதுலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு அளந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 3.25 இன்ச் இருக்குது. இந்த 3.25 இன்ச்சை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, நம்ம ஆம்போல் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக கரெக்டாக இங்கே 7.5 இன்ச் கிட்ட வச்சுக்கோங்க. 7.5 இன்ச் கிட்ட இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு, இது வந்து ஆம்போலோட லென்த் நம்ம ஸ்ட்ரைட்டாக வரதுக்காக நான் சொல்கிறேன். இங்கேருந்து
நீங்கள் 3.25 இன்ச்சா இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கழிச்சிருக்காங்க நமக்கு தெரிஞ்சிடும். 3 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம வந்து இங்கே ஆம்கோல்லேருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணாலே இதோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து அது ஒத்து போகும், சிலருக்கு அது மேட்ச் ஆகாது. அதுக்காக நான் இந்த மாதிரி நீங்கள் இங்கேருந்து இது வரையும் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு அளவு இருக்கும். இப்போ இந்த கோட்டை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணி விட்டுட்டு இங்கே இந்த இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் கிட்ட இந்த மாதிரி ரஃபாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த கோட்டை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 1.5 இன்ச் எதுக்குன்னா இந்த கர்வ் வரைகிறோம் பார்த்தீங்களா, அந்த கர்வ் வந்து இந்த இடத்துல வளையிற மாதிரி இந்த 1.5 இன்ச்சுக்குள்ளே வளைஞ்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க கர்வ் ஸ்கேல் இல்லாமல் நீங்கள் கையில் எப்படி சிஸ்டர் மார்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கையிலையுமே நம்ம ரொம்ப ஈஸியாகவே மார்க் பண்ணலாம். இந்த மாதிரி ரஃபா இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் வந்து மேலே வந்த மாதிரி இந்த கோட்டுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் உள்ளே போன மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அந்த கர்வ் வந்து அழகா இருக்கும். இப்போ அவ்வளோதான், கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3.25 இன்ச் நம்ம நோட் பண்ணோம். 1/2 இன்ச்சு சேர்த்து 4.25 இன்ச் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஃபோல்டிங்கை வந்து நீங்கள் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த சைடு நீங்கள் தையலுக்காக ஒரு 1 இன்ச் விடணும். நான் 1.5 இன்ச் விட்டுருக்கேன். உங்களுக்கு கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒரு சின்ன அர்க்காட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல் கிட்ட ஒரு சின்ன அர்க்காட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு அர்க்காட். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சிஸ்டர் ஸ்லீவ்ல வந்து உள்ளடக்கி வெட்டலையா அப்படின்னு. ஏன் உள்ளடக்கி வெட்டலை அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் வெட்டிக்குவேன். ஏன் அப்படின்னா நம்ம கிளாத் வந்து மாறி போயிடும் ஸ்டிச் பண்ணும்போது. அதனால நீங்க உள்ளடக்கி வெட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தை ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம ஈஸியா எடுத்துடலாம் இல்லையா. அதுல கரெக்டா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து கேப் விட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி கர்வ் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளைவு வந்து அழகா எஸ் ஷேப்ல இருக்கும். ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடாது, நமக்கு இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க 2 சைடும். அப்பதான் நம்ம கர்வ் வந்து கட் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரியும் ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ அவ்வளோதாங்க ஸ்லீவு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம இந்த சைடு பேக் எடுத்தோம், இந்த சைடு ஸ்லீவ் எடுத்தோம், சென்டர்ல ஃப்ரண்ட் எடுக்கணும். இது வந்து கிராஸ் பீஸ்னால நம்ம இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி இருக்கும். இதான் கிராஸா எடுக்கணும். நமக்கு கிராஸா எடுக்கிறதா கிராஸ் பீஸ். கிராஸ் பீஸுக்கு முதல்ல பேக் பார்ட் வச்சு தான் நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணும். பேக் பார்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ஃபுல் கிராஸ்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் ரொம்ப நீட்டா வரும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த கழுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கரெக்டாக இதுக்கிட்ட ஒரு சின்ன மார்க் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்பவே ஈஸி தாங்க. நமக்கு என்ன இதில் கஷ்டம்னா டாட் வந்து நம்ம நீட்டாக பிடிக்கணும். டாட் மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம டாட் பிடிக்கும் இல்லையா, அதுக்காக அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம மைனஸ் ஆயிரும். பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரஃபாக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்ல வந்து நம்ம ஹூக் பட்டி சைடு தான் ஃப்ரண்ட் பார்ட்டோட எல்லா அளவுமே நம்ம எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ்ல ஷோல்டர் இந்த மாதிரி சமமா வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம விட்டது. பேக் பார்ட்ல நம்ம தையலுக்காக விட்டதோட தானே அப்படியே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ ரெடி அளவை வந்து நம்ம கீழே ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ்ல உள்ள ஷோல்டரை ரெடி அளவு கிட்ட கரெக்டாக வச்சுருக்கோங்க. அதே மாதிரி இங்கே இந்த நம்ம இங்கிட்ட எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக இந்த பிடிச்சிருக்கிறத வந்து இந்த மாதிரி ஒன்றா வச்சிடாதீங்க. 1/2 இன்ச் நம்ம எப்படி விட்டோமோ அது மாதிரியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கழுத்தை இந்த வளைவுலே அழகா இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த கப் ஷேப்ல இந்த மாதிரி தூக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து சுருங்காம இருக்கும். கரெக்டாக எங்ககிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பட்டி வந்து நமக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, கரெக்டாக இதுக்கிட்டையும் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நீங்க இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா
இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அதே மாதிரி இங்க மார்க் பண்ணீங்க இல்லையா, இந்த மாதிரி எல் ஷேப்ல கோடு போட்டு இந்த மாதிரி சமமா கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 இன்ச் வந்து கழுத்துக்காக விட்டுட்டு கர்வ் ஸ்கேல் வச்சு வரைஞ்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, கழுத்து வரைஞ்சாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸ்ல அதே ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டி சைடு எடுத்துட்டு இங்க கரெக்டா அந்த பட்டியும் இந்த ஃப்ரண்ட் பார்ட் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த கோடு இதுக்கிட்ட இந்த மாதிரி கை வச்சு பிடிச்சிட்டு அதே மாதிரி இங்க நீங்க கழுத்து மார்க் பண்ணிருப்பீங்க இல்லையா, இதுக்கிட்ட இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பட்டி ஜாயின் பண்ணி இருக்கோம் இல்லையா அளவு ப்ளவுஸ்ல, அதுக்கிட்ட ஒரு மார்க்கும் அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க். எதுக்காக அந்த 1/2 இன்ச்னா அந்த பட்டியையும் உடம்பையும் ஜாயின் பண்ணிருக்கிறதுக்காக அந்த 1/2 இன்ச். நெக்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கோங்க. இந்த 1/4 இன்ச் எதுக்கு அப்படின்னா இங்க நடுவுல டாட் பிடிக்கும் இல்லையா, அதுக்காக இந்த 1/4 இன்ச். இப்ப இந்த 3ஐயும் நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் தள்ளி கோடு போட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இந்த 1/4 இன்ச்ல தச்சு நம்ம அடிச்சு திருப்புவோம், அதுக்காக இந்த 1/4 இன்ச் விட்டுக்கோங்க. இப்ப அதே அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்க இருக்கு இல்லையா, இதுல இருந்து இந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல மேல, இந்த டாட்டுக்கும் இதுக்கு உள்ள தூரத்தை வந்து அளந்துக்கோங்க. இப்போ 2.5 இன்ச் இருக்கு. இந்த 2.5 இன்ச்சை இங்க ரெடி அளவு 1/4 இன்ச்ல வச்சிடாதீங்க, ரெடி அளவுல இருந்து இந்த மாதிரி டேப்பா கிராஸா வச்சுக்கோங்க. கிராஸா வச்சு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிட்டு அளவு ப்ளவுஸ்ல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டி சைடே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த டாட் இருக்கு இல்லையா, இங்கனக்கிட்ட இந்த மாதிரி கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல, இங்கனக்கிட்ட கரெக்டா இந்த மாதிரி கையை வச்சு பிடிச்சிட்டு அதே மாதிரி இங்க ஷோல்டர் இருக்கு இல்லையா, உங்களோட ஷோல்டரை இந்த மாதிரி இங்க எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம்ல, அதோட சேர்த்தே சமமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ஷேப்பா தெரியும். இது சுருங்கிடுச்சு அப்படின்னா நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு கரெக்டா இந்த ரெடி அளவு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த ஷோல்டரை இந்த மாதிரி ஷோல்டர் கிட்ட கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கிளாத் எல்லாம் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இந்த ஷேப்ல நமக்கு இருக்கணும். இப்ப இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சி இழுக்காம லைட்டா இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மார்க் பண்ணியாச்சு. நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம். இப்போ இங்க 2.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. சும்மா நீங்க ஒரு டாட் வச்சாலாம் ஒண்ணும் இல்லை, சும்மா அந்த மாதிரி அந்த இடத்துல வந்த இடத்த மட்டும் ரஃபா அந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ள திருப்பி விட்டுட்டு இங்க டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு அளந்துக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 1 இன்ச் கரெக்டா இருக்கு. இப்போ இதே லென்த்ல இருந்து நீங்க 2.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, இதுல இருந்து கரெக்டா இந்த 1 இன்ச் அப்படி வச்சுக்கோங்க. நீங்க இந்த இடம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதுல இருந்து தான் நம்ம 1 இன்ச் அளக்குறோம், அதனால இதுல இருந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கும் கிராஸா கோடு போட்டுக்கோங்க. இப்போ கோடு போட்டுட்டு இப்போ இங்க நம்ம நோட் பண்ணிக்கலாம் எவ்வளவு இருக்குன்னு. அதே ஸ்லீவ் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இடத்த இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணிருக்கல உடம்பு பட்டியும் இந்த இடத்த கரெக்டா அந்த மாதிரி பிடிச்சிட்டுக்கோங்க. கிளாத் சுருக்கம் இருக்கக்கூடாது, நேர பிடிச்சி விட்டுட்டு நீங்க இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் நீங்க தள்ளி வச்சுக்கோங்க. கிளாத்தை ஃபுல்லா வச்சிடாம 1/2 இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க. இதுக்காக அப்படின்னா 1/2 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம விட்டுருக்கோம், அதனால நீங்க ரெடி அளவுல இருந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் தள்ளி வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பட்டி ஜாயின் பண்ணிருக்கோம்ல, இங்க ரெடி அளவு கிட்ட ஒரு மார்க்கும் 1/2 இன்ச் தள்ளி தையலுக்காக 1/2 இன்ச் நீங்க மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி வி ஷேப்ல வந்தாதான் நமக்கு பிளவுஸ் பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் ஃப்ரண்ட் பீஸ். இப்ப இந்த இடத்துல நம்ம உள்ளடிக்கு வெட்டணும். இப்ப 2 இன்ச் இல்லைன்னா 2.5 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடு ஒரு 2.5 இன்ச் இந்த மார்க் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ள உள்ளடக்கி வெட்டிக்கோங்க. இது சும்மா நீங்க 1/2 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி சைஸ் பண்ணி விட்டுட்டாலே கரெக்டா இருக்கும். இப்போ அவ்வளவுதாங்க, நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணிக்கலாம். இங்க நீங்க எப்பயுமே கட் பண்ணும்போது இந்த மாதிரி 1/4 இன்ச் இந்த மாதிரி நீங்க கோடு போட்டுட்டு அந்த 1/4 இன்ச்ல கட் பண்ணி எடுத்துட்டுக்கோங்க.
1/2 இன்ச் நமக்கு தேவையில்ல, 1/4 இன்ச் விட்டாலே போதும். நமக்கு இந்த 1/4 இன்ச் எதுக்கு அப்படின்னா நம்ம பிளவுஸை ஸ்டிச் பண்ணி அடிச்சு திருப்புறதுக்கு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நீங்க இங்க 1 இன்ச் மார்க் பண்ணீங்க இல்லையா, 1 இன்ச் அதே மாதிரி இங்க இருந்து இந்த மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணி விட்டுட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்ல இந்த டாட்டோடைய தூரத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச் இருக்கு. நீங்க 2 இன்ச்சோட 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து 2.5 இன்ச்சா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த 1 இன்ச் மார்க் பண்ணீங்க இல்லையா, இதை இந்த மாதிரி கிராஸா போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு கிராஸா போட்டுக்கோங்க. நீங்க மத்த 3 டாட் எல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது அளந்து நீங்க போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா சைஸ் மாறும். அதனால ஸ்டிச் பண்ணும்போது 3 அளவையும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை பட்டி பீஸ்க்காக கட் பண்ணிக்கோங்க. பட்டி பீஸுக்கு நமக்கு எப்பயுமே பட்டி பீஸ்க்கு எப்பயுமே 10 இன்ச் நீளமும் ஒரு 6 இன்ச் இல்ல 5 இன்ச் அகலம் இருந்தாலே நமக்கு போதும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கழுத்துக்கு அடிச்சு திருப்போம் இல்லையா, அதுக்காக இது கிராஸ் கட்டிங்க. அதனால கிராஸா கிளாத் கொடுத்து தான் நம்ம கழுத்துக்கு அடிச்சு திருப்பணும். இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி வரும். இதுல ஒரு 1 இன்ச் அகலம் அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா பிகினர்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாவது இருக்கும். எமிங் பண்றீங்க அப்படின்னா 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. நான் இந்த பிளவுஸை எமிங் தான் பண்ண போறேன். எமிங் பண்றீங்க கழுத்தை அப்படின்னா 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. 1.5 இன்ச் விட்டுட்டு நீங்க பண்ணும்போது கொஞ்சம் நீட்டா இருக்கும் கழுத்து மடிக்கிறதுக்கு. இப்போ அவ்வளவுதாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, பட்டி, ஸ்லீவ் எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்க பிளவுஸை மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அளவு எதுவுமே நமக்கு மாறாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.